சண்டே கிரிக்கெட் விளையாட போயிட்டு 2 மணி நேரம் வெயில்ல ஃபீல்டிங் பண்ணிட்டு ஒரு வழியா பேட்டிங் கிடைக்கிறப்போ பால்ல அவுட் ஆகுறது சின்ன வயசுல எவ்வளவு பெரிய வேதனையோ, 30 நாள் வேலை பார்த்துட்டு சம்பளம் போட்ட நாள் ஓட்ட காசெல்லாம் எந்த சைடு பிச்சுட்டு போகுதுன்னு நமக்கே தெரியாம இருக்கிறது அதை விட பெரிய வேதனை. இந்த வேதனை எனக்கு மட்டும் இல்ல, பேங்க்குக்கும் தான். என் காசு போனா நான் தானே வருத்தப்படணும், பேங்கே வருத்தப்படணும் கேட்டா பேங்கோட முக்கியமான வருமானம் கடன் கொடுத்து அதுல வர்ற வட்டியில தான் வருது. அப்படி அந்த பேங்க் வட்டிக்கு விடுறதுக்கும் நம்மளோட காசை தான் ஓரளவு யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் இன்னைக்கு எனக்கு சம்பளம் போட்டு நாளைக்கே அந்த காசை கொடுங்கன்னு பேங்க் கிட்ட போய் நின்னா அவங்க கடன் கொடுத்தவங்க திரும்ப உடனே கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால அவங்களால பிசினஸ் சரியா பண்ண முடியாது. இதனால நம்ம எதிர்பார்க்கிற வட்டியும் அவங்களால கொடுக்க முடியாது. இதனாலதான் பிக்ஸ்ட் டெபாசிட்னு ஒண்ணு கொண்டு வராங்க. குறைஞ்சது இத்தனை நாளைக்கு நான் காசை எடுக்காம இருந்தா அந்த காசை பேங்க் வட்டிக்கு விட்டுட்டு வட்டியில வர்ற ஒரு பங்கை நமக்கு கொடுத்துட்டு மீதி அவங்களால வச்சுக்க முடியும். நான் ரீசெண்டா பிக்ஸ்ட் டெபாசிட் போட போனப்போ அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேங்கிறதையும் அதுல சாமர்த்தியமா இருந்து அதிக லாபம் எடுக்கிறது எப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஒருவேளை நம்ம காசு போட்ட பேங்க் தமிழ் படம் சிவா கிட்ட கடனா கொடுத்தா நம்ம சிவானால அந்த காசை திருப்பி கொடுக்க முடியலன்னா நம்ம காசுக்கு என்ன கேரண்டின்னு கேட்டா ஆர்பிஐ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பேங்க்லயும் 5 லட்சம் வரையும் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்க 5 லட்சத்துக்கு மேல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா அதை பிரிச்சு வேற வேற பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா மொத்தமான காசும் சேஃபா இருக்கும். அடுத்து எந்த பேங்க் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம். எஸ்பிஐ மாதிரி பப்ளிக் செக்டார் பேங்க்ஸை விட HDFC மாதிரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் அதிகமா வட்டி கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல உஜ்ஜீவன் மாதிரி ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லயும் தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்லயும் FD போடலாம். ஆனா இந்த மாதிரி சின்ன பேங்க்ஸ் எல்லாம் SBI HDFC மாதிரி பெரிய அளவுக்கு பிரான்ச்சஸோ கஸ்டமர் சர்வீஸோ இல்லாம இருக்கும். என்ன பொறுத்தவரை 5 லட்சம் வரையும் இன்சூரன்ஸ் இருக்குதுங்கிறதுனால எந்த பேங்க் அதிகமா இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுங்கிறத பார்த்து ஒரு சின்ன ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுல எந்த தப்பும் இல்லை. ஒருவேளை 5 லட்சம் ரூபாய்க்கு மேல டெபாசிட் பண்றதா இருந்தா பப்ளிக் செக்டார் பேங்க்ஸுக்கு போறது ரொம்பவே சேஃபா இருக்கும்னு எனக்கு சொன்னாங்க. நம்ம வீட்டுல சீனியர் சிட்டிசன் அப்பா இருந்தா அப்பா கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமாப்பான்னு பாசமா கேட்டா நார்மல் சிட்டிசனை விட சீனியர் சிட்டிசனுக்கு FDல அதிக இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லி அவங்க பேர்லயோ இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணியோ FD போறது மூலமா கூடுதலா 1% வரையும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிக்ஸ்ட் டெபாசிட்ல 2 விதம் இருக்கு. FD மூலமா வர்ற வட்டி என் கைக்கு தேவைப்படும்னு சொன்னா 3 மாசத்துக்கு ஒரு டைமோ 6 மாசத்துக்கு ஒரு டைமோ நம்ம கையில காசை கொடுத்துருவாங்க. அதுவே இப்போதைக்கு எனக்கு தேவைப்படாதுன்னு சொன்னா அந்த காசை திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணி வட்டிக்கு வட்டி கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு காசு தேவைப்படாத சூழல் இருந்துச்சுன்னா குமுலேட்டிவ் FDs போறது ரொம்ப நல்லது. உதாரணத்துக்கு என்னோட 1 லட்ச ரூபாயை 3 வருஷத்துக்கு வருஷம் 10% கொடுக்குற பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டிருந்தா ஒவ்வொரு வருஷத்தோட முடிவுலையும் 10,000 ரூபாயை என் கையில கொடுப்பாங்க. 3 வருஷத்தோட முடிவுல நான் போட்ட 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு மொத்தமா கிடைச்ச லாபம் 30,000 ரூபாய். அதுக்கு பதிலா ஒரு வருஷம் முடிவுல 1 லட்ச ரூபாய்க்கு எனக்கு கிடைக்கிற 10,000 ரூபாய் லாபத்தை கையில எடுக்காம 1,10,000 அடுத்த வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றது மூலமா 2வது வருஷத்தோட முடிவுல இந்த 1,10,000 வளர்ந்து 1,21,000 இருக்கும். 3 வருஷத்தோட முடிவுல இந்த 1,21,000 வளர்ந்து 1,33,000 இருக்கும். 30,000 ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு 33,000 கிடைக்கிறது மூலமா 3,000 அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. என்னோட கால்குலேஷன்ல வருஷத்துக்கு ஒரு டைம் தான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி அஸ்யூம் பண்ணிருக்கேன். ஒருவேளை 3 மாசத்துக்கு ஒரு டைமோ 6 மாசத்துக்கு ஒரு டைமோ நமக்கு வட்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய 33,000 34,500 ரூபாயா கூட மாறி இருக்கலாம். நம்ம நார்மலா போடுற FDயை விட இது 4,500 ரூபாய் அதிகம். பிக்ஸ்ட் டெபாசிட்ல நான் ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டிருக்கேன். 7% வட்டியில ஒரு வருஷத்தோட முடிவுல அந்த 1 லட்ச ரூபாய்க்கு 7,000 ரூபாய் வட்டி கொடுத்து 1,07,000 ரூபாய் கிடைக்கும்னு கனவோட இருந்தோம்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். உண்மையா நமக்கு கிடைக்க போறது என்னமோ 7,000 தான். ஒருவேளை நம்மளோட இன்கம் டாக்ஸ்ல 20% டாக்ஸ் கட்டுற நிலையில இருந்தோம்னா 7,000 ரூபாய்க்கு 20% 1,400 ரூபாய் டாக்ஸ் கட்டுறது போக நம்ம கையில கிடைக்க போறது என்னமோ 5,600 மட்டும் தான். கூட்டி கழிச்சு பார்த்தா நமக்கு கிடைக்க போறது 7% இல்ல 5.6% தான். ஒருவேளை பிக்ஸ்ட் டெபாசிட் மூலமா கிடைக்கிற லாபம் 7,000 ரூபாய்க்கு பதிலா 40,000 ரூபாய்க்கும் கூட இருந்துச்சுன்னா 40,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற ஒவ்வொரு காசுக்கும் ஒருவேளை இந்த பையன் வருஷ கடைசியில டாக்ஸ் கட்டாம போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி பேங்க் கையில காசு கொடுக்கறதுக்கு முன்னாடியே 10% வரையும் டாக்ஸை பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. இத பேர் தான் டாக்ஸ் டிடெக்ஷன் அட் சோர்ஸ் TDSன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி ஒரு வருஷத்தோட முடிவுல அதுக்கு 10% 1 லட்ச ரூபாய் கையில கிடைக்கும்னு நினைச்சா அதான் இல்ல. வந்த 1 லட்ச ரூபாய் லாபத்துல 40,000 ரூபாய் TDS எக்ஸம்ஷன் போக மீதி இருக்கிற 60,000 ரூபாய்க்கு 10% 6,000 ரூபாயை கழிச்சிட்டு 1 லட்ச ரூபாய்க்கு பதிலா நம்ம கையில கிடைக்கிறது என்னவோ 94,000 ரூபாய் தான். முழுசா 1 லட்ச ரூபாய் கிடைக்கும்னு நம்பி பட்ஜெட் போட்டு அக்கா கல்யாணத்துக்கு குதிரையை ரெண்ட்டுக்கு எடுக்கலான்னு பார்த்தா நடக்க வச்சுதான் கூட்டு போற மாதிரி இருக்கும். சரி, பிக்ஸ்ட் டெபாசிட்ல டாக்ஸை மிச்சம் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு கேட்டா டாக்ஸ் சேவர் FDஸ்ல 1.5 லட்ச ரூபாய் வரையும் 5 வருஷம் லாக்இன் பீரியடோட கொடுக்குறாங்க. இதுல டெபாசிட் பண்றது மூலமா எந்த ஒரு டாக்ஸும் கட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு பேங்க் பெரிய காரணமா இருக்கு. பிக்ஸ்ட் டெபாசிட்டை விட டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரிஸ்க் அதிகமா இருந்தாலும் ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்குங்கிறதுனாலையும் டாக்ஸ் கம்மியா கட்டணுங்கிறதுனாலையும் நிறைய பேர் பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருந்து டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போனாங்க. இதனாலயா என்னன்னு தெரியல, இந்த வருஷம் பட்ஜெட்ல டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட கேபிட்டல் கெயின் டாக்ஸையும் ஏத்திருக்காங்க. இது மூலமா டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருந்து FDக்கு திரும்ப நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க. உண்மை என்னன்னு தெரியல. உங்களோட வியூஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு வழியா கஷ்டப்பட்டு
1 லட்ச ரூபாயை மிச்சப்படுத்தி 3 வருஷம் எஃப்டில போட்டுட்டு வந்தா 1 வருஷத்தோட முடிவுல சென்னை ஃபிளட்ஸ்ல நம்ம டிவியும் ஃப்ரிட்ஜும் காணாம போயிட்டா 3 வருஷத்துக்கு போட்டிருந்த எஃப்டியை பாதியில 1 வருஷத்திலேயே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் ப்ரீ மெச்சூர் வித்ட்ராவல்னு சொல்லுவாங்க. இதுக்கு 1% இருந்து 2% வரையும் பெனால்டி கட்டுற மாதிரி இருக்கும். அதான் 1% தானே, இதுல என்ன இருக்குன்னு கேட்டா எஃப்டி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு 3 வருஷத்துக்கு 7% கொடுப்பாங்க, 1 வருஷத்துக்கு 5% தான் கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்க 1 வருஷத்துலயே எடுக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு 7% இருந்து 1% பெனால்டி போட மாட்டாங்க, 5% இருந்து 1% பெனால்டி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா பேங்க் கிட்ட போய் நான் 1 லட்ச ரூபாய் எஃப்டி போட்டிருக்கேன், எனக்கு இப்ப அவசரமா 50,000 தேவைப்படுது, எனக்கு நீங்க ஃப்ரீயாலாம் கொடுக்க வேணாம், கடனா கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியும். இதைத்தான் லோன் அகைன்ஸ்ட் எஃப்டின்னு சொல்றாங்க. இது பண்றது மூலமா என்ன லாபம் கேட்டா, உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 3 வருஷத்தோட முடிவுல 7% வட்டிக்கு நமக்கு கையில கிடைக்க போறது 1,21,000 ரூபாய். இன்கேஸ் நம்ம தேவைப்படுற 50,000 லோனா எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு 8% நாம பேங்க்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுற மாதிரி இருக்கும். 50,000 ரூபாய்க்கு 8% கிட்டத்தட்ட 4,000 ரூபாய். 3 வருஷத்தோட முடிவுல நமக்கு கிடைக்க போற 1,21,000 ரூபாயில 4,000 ரூபாய் கழிச்சுட்டா நமக்கு கிடைக்க போறது 1,17,000 ரூபாய். இந்த மாதிரி பாதியிலே உடைச்சு பிக்ஸ்ட் டெபாசிட்டை க்ளோஸ் பண்றதுக்கு பதிலா லோன் அகைன்ஸ்ட் எஃப்டி எடுக்கிறது மூலமா கிட்டத்தட்ட 12,000 வரையும் லாபம் அதிகமா கிடைக்கும். சில நேரங்கள்ல பேங்க்குக்கு நிறைய டெபாசிட் தேவைப்படும். உதாரணத்துக்கு தீபாவளி மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்லயோ இல்ல பெரிய ஆள் யாராச்சும் வந்து நிறைய கடன் கேட்டாங்கன்னா காசை புரட்டுறதுக்காக ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பதிலா 444 days 555 daysனு ஸ்பெஷலான டியூரேஷனுக்கு எஃப்டியை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ்ல டெபாசிட் பண்றது மூலமா 1% வரையும் அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் டெபாசிட் பண்றதுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்பெஷல் டென்யூர் எஃப்டிஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டு இன்வெஸ்ட் பண்றது நல்லது. என் கையில இருக்கிற 5 லட்ச ரூபாயை மொத்தமா ஒரே பிக்ஸ்ட் டெபாசிட்ல போறதுக்கு பதிலா ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல், மிட் டேர்ம் கோல்னு நம்ம கோல்ஸுக்கும் தேவைக்கும் ஏத்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு தேவைங்கிறப்போ ஈஸியா அந்த காசை எடுக்கவும் முடியும், டாக்ஸும் குறைச்சு அதிக இன்ட்ரெஸ்டும் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜும் இருக்கு. உதாரணத்துக்கு பேங்க் 2024ல 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்னு அறிவிச்சிருப்பாங்க. அதே 2025ல 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 7.5% இன்ட்ரெஸ்ட்டை கூட்டி அறிவிச்சிருப்பாங்க. அடடே, இது தெரிஞ்சுதான் நமக்கு ஒரு 0.5% அதிகமா கிடைச்சிருக்குமேனு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா 3 லட்ச ரூபாயில 1 லட்ச ரூபாயை 1 வருஷத்துக்கும், அடுத்த 1 லட்ச ரூபாயை 2 வருஷத்துக்கும், அடுத்த 1 லட்ச ரூபாயை 3 வருஷத்துக்கும் பிரிச்சு டெபாசிட் பண்றது மூலமா ஒவ்வொரு வருஷத்தோட முடிவுலையும் நமக்கு ஒரு எஃப்டி மெச்சூர் ஆகுற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு வருஷத்தோட முடிவுல மெச்சூரான எஃப்டியை அடுத்த வருஷத்துல இன்கேஸ் பேங்க் அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்கன்னா திரும்ப இன்வெஸ்ட் பண்றது மூலமா நமக்கு அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் எஃப்டி லேடரிங்னு சொல்றாங்க. என்ன மாதிரி நீங்களும் பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறப்போ ஏதாச்சும் புதுசா கத்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி உங்க கமெண்ட்டை பார்க்குற 4 பேரும் கத்துப்பாங்க.